Hello students, welcome to 8th Standard Maths, 4th chapter, Life Mathematics, Exercise 4.2, Part 1, 1 to 7 sums. In the previous video, we have seen Exercise 4.1. Now let us see Exercise 4.2. இந்த exercise full நம்ம profit, loss, discount and GST எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். First one, fill in the blanks. First subdivision, loss or gain percentage is always calculated on the dash கொடுத்துருக்காங்க. லாஸ் பர்சன்டேஜ் கெயின் பர்சன்டேஜ் ரெண்டுமே நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் த ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், எ மொபைல் ஃபோன் இஸ் சோல்டு ஃபார் ₹8,400 அட் எ கெயின் ஆஃப் 20%. இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் ஃபோன் இஸ் டேஷ்னு கொடுத்துருவாங்க. இப்போ மொபைல் ஃபோனு எவ்வளோக்கு விற்கிறாங்க, சோல்டு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகே, எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 8,400 விற்கிறாங்க. எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறாங்கன்னா 20% வந்து கெயின் வச்சு விற்கிறாங்க. ஓகே, நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ செல்லிங் ப்ரைஸும் கெயின் பர்சன்டேஜ் கொடுத்துட்டா நம்ம காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு சிபி அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, 100/100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி. எஸ்பி அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், நமக்கு சிபி என்னன்னு கிடச்சிடும். ஸோ 100 அப்படியே போட்டுக்கலாம், டிவைடட் பை 100 ப்ளஸ்ஸு நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கெயின் பர்சன்டேஜ் ரெண்டு ஒன்று தான். ஓகே, ஸோ 20 போட்டுக்கலாம், ப்ளஸ் 20%, 20 போட்டுக்கலாம், இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் சோல்டு ஃபார்ம் கொடுத்து 8,400. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா நமக்கு 8,400. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதை ஆட் பண்ணி எழுதிக்கலாம். நியூமரேட்டர் அப்படியே போட்டுக்கலாம் 100, டினாமினேட்டர் 100 + 20 நமக்கு 120 இன்ட்டு 8,400 போட்டுக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணலாம், 0 0 கேன்சலு. ஸோ 12 டேபிள் எடுத்துப்போம். 1 12s are 12, 7 12s are 84 வருது. இப்போ 0 ஒன்று இருக்குது, அந்த 0 சேர்த்துப்போம். இப்போ 70 × 100, 70யோட 100 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 7ஓட 3 0 சேர்த்துரும். ஸோ ருபீஸ் எவ்வளோ கிடைக்குது நமக்கு, சிபி 7,000. ஸோ 7,000 இஸ் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் ஆன்சர். இப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு கெயின் பர்சன்டேஜ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டால் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிச்சிடும். ₹7,000 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், an article is sold for ₹555 at a loss of 7.5%. The cost price of the article is dash கொடுத்துருக்காங்க. இப்போ சோல்டு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை சோல்டு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகே, 555க்கு விற்றுருக்காங்க. எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னா லாஸ் வச்சு விற்றுருக்காங்க. ஓகே, லாஸ் ஆகிடுச்சு விற்கும் போது. ஸோ லாஸ் வந்து 7.5% கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். போன சம்மில் கெயின் கொடுத்துருந்தாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ லாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார்முலாவில் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டில் தேர்ட் சம் சொல்யூஷன், செல்லிங் ப்ரைஸ் எஸ்பின்னு எடுத்துப்போம். ₹555 கொடுத்துருக்காங்க, லாஸ் வந்து 7.5%. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 7.5%னா 0.5% அப்படின்னா 0.5 எடுத்துப்போம். ஸோ 7.5% எடுத்துக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சிபி அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி. இதான் நமக்கு ஃபார்முலா. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் வந்து 7.5 இன்ட்டு எஸ்பி. எஸ்பி வந்து 555, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 100/100லேருந்து 7.5 டெசிமல் சப்ட்ராக்ஷன் எப்போவுமே நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். 100.0ன்னு எடுத்துப்போம். இப்போ ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்குது, பாயிண்ட்டு டெசிமல் பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் 5 இருக்குது. ஸோ 0 போட்டுக்கணும் நேராக. இப்போ 0லேருந்து 5 போகாது, இங்கே எல்லாமே 0 இருக்குது. ஸோ 1லேருந்து பவர் பண்ணோம்னா இங்கே என்ன ஆகும், 0 ஆகிடும். இங்கே 9, இங்கே 9 கொடுக்கணும், இங்கே வந்து 10 ஆகிடும். ஓகே, ஸோ 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 7 போச்சுன்னா 2, டெசிமல் பாயிண்ட் அப்படியே வச்சுக்கணும். 9ல் 9 அப்படியே அடிப்போம். ஸோ 92.5 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம 92.5 எழுதிட்டோம், இன்ட்டு 555 எழுதிட்டோம். ஸோ 100 இன்ட்டு டெசிமல் எப்போவுமே ரிமூவ் பண்ணிடணும். டினாமினேட்டரில் டெசிமல் இருந்தாலே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலே கீழே 10ஆல் மல்டி பண்ணணும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் 10ஆல் மல்டி பண்ணிக்கோங்க, இன்ட்டு 555 அப்படியே போட்டுப்போம். ஸோ நியூமரேட்டரில் 100 × 10 × 555 போட்டுக்கிட்டோம். டினாமினேட்டரில் 925ஓட ஒரு 0 சேர்த்துக்கலாம். 925ஓட ஒரு 0 சேர்த்துட்டு கொஷினில் புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறனால கடைசிலேருந்து ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 0 வந்து வேல்யூ கிடையாது, புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற 0க்கு வேல்யூ கிடையாது, விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இங்கேயும் 5 டினாமினேட்டர் நியூமரேட்டர் 5ல் முடிஞ்சிருக்கனால 5 டேபிள் எடுத்துப்போம். 1 5s are 5, பேலன்ஸ் 4 இருக்கும், 42. 40ல் எத்தனை 5s இருக்குன்னா 8 5s are 40. ஸோ பேலன்ஸ் 2 இருக்கும், 25. 5 5s are 25. ஸோ நியூமரேட்டர் கேன்சல் பண்ணால் 1 5s are 5, 1 5s are 5, 1 5s are 5. இப்போ நம்ம 111ஓட இந்த 3 0 சேர்த்துக்கலாம். ஓகே, டிவைட் பை 185 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 1,11,000 போட்டுட்டு உள்ளுக்குள்ள போட்டுட்டு 185 டினாமினேட்டர் இருக்கிறனால அதை டிவைட் பண்ணலாம். ஸோ 185 நம்ம ஒவ்வொன்றா போட்டு பார்க்குறோம். இப்போ 6 டைம்ஸ் எவ்வளோ வருதுன்னா 1110 வருது. ஓகே, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 கிடச்சிடும். கடைசியாக 2 0 இருக்கிறனால மேலே கோஷனில் 2 0 சேர்த்துக்கணும். ஸோ ₹600 இஸ் ஆன்சர். ஓகே, சிபி எவ்வளோ கிடச்சிட்டா 600 இஸ் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் ஆன்சர் 600 நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன்,
A mixer grinder marked at rupees 4,500 is sold for rupees 4,140 after discount. The rate of discount is dash னு கொடுத்துருக்காங்க. இப்போ மிக்சர் கிரைண்டர் வாங்குறாங்க, அதோட மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னால எம்ஆர்பி. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 4,500 போட்டுருக்காங்க. அது எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 4,140 விற்கிறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளவு, விற்கும் போது இவ்வளோக்கு விற்கிறாங்க. டிஸ்கவுண்டோட டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு, இவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Fourth subdivision solution, discount is equal to market price minus selling price. மார்க் பிளேஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் சப்ட்ராக்ட் பண்ணுறது நமக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் என்னென்னு கிடைச்சிரும். ஸோ மார்க் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா rupees 4,500 கொடுத்துருக்காங்க, மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆல்சோ கிவன் rupees 4,140. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு rupees 360 கிடைக்குது. ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க கொஸ்டினில். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போடணும். ஸோ 360 கண்டுபிடிச்ச டிஸ்கவுண்ட்டை நம்ம மேலே எழுதிக்கலாம். டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100, பர்சன்டேஜாக மாற்றுங்க அப்படின்னாலும் இன்ட்டு 100 போட்டுருவோம். இப்போ 2 0 கேன்சல். இப்போ 5 டேபிள் எடுத்துக்கலாம். 9 5 are 45 டினாமீட்டரில், நியூமீட்டரில் அடிச்சோம்னா 36 எத்தனை 5 இருக்குன்னா 7 5 are 35, பேலன்ஸ் 1 வரும். ஸோ 10ல் எத்தனை 5 இருக்குன்னா 2 5 are 10. திருப்பி நம்ம 9th டேபிள் எடுத்துப்போம். 9 72 கேன்சல் பண்ணால் 1 9 are 9, 8 9 are 72. ஸோ 8 மட்டும்தான் இருக்குது, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 8% ஆன்சர். ஓகே, ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் ஆன்சர் 8% நமக்கு கிடச்சிருக்கு. அதை நம்ம ஃபில்லப்ஸில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சப்டிவிஷன், த டோட்டல் பில் அமௌண்ட் ஆஃப் அ ஷர்ட் காஸ்டிங் rupees 575 and a t-shirt costing rupees 325 with the GST of 5% is டேஷ்னு கேட்டுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டோட்டல் பில் அமௌண்ட் கேட்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபிஃப்த் சப்டிவிஷன் சொல்யூஷன், காஸ்ட் ஆஃப் அ ஷர்ட் கொடுத்துருக்காங்க rupees 575, காஸ்ட் ஆஃப் அ டிஷர்ட் வந்து rupees 325 கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். டோட்டல் காஸ்ட் அப்படின்னா நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 5 + 5 10, பேலன்ஸ் 1, 8 8 + 2 10, பேலன்ஸ் 1. ஸோ 5 + 1 6, 6 + 3 9. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு rupees 900 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஜிஎஸ்டி கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டல் காஸ்ட்டு ப்ளஸ் 5% ஆஃப் டோட்டல் காஸ்ட், ஜிஎஸ்டி 5%னா அதை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, டோட்டல் காஸ்ட்டோட அந்த 5% ஜிஎஸ்டி ஆட் பண்ணணும். ஸோ 900 ப்ளஸ் 5/100 இன்ட்டு 900 போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 0 கேன்சல் ஆகிடும். 900 அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் 9 5 are 45. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 945 இஸ் அ பில் அமௌண்ட். ஓகே, rupees 945 இஸ் அ டோட்டல் பில் அமௌண்ட் தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ நமக்கு ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஆன்சர் வந்து rupees 945 கிடச்சிச்சு. அதை நம்ம டேஷில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், இஃப் செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் rupees 820 causes 10% லாஸ் ஆன் த செல்லிங் ப்ரைஸ், தென் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆர்டிக்கல் கொடுத்துட்டாங்க, 10% லாஸ் கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸில் 10% லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். Second sum solution, SP is equal to rupees 820. Selling price of an article கொடுத்துருக்காங்க 820. So loss is equal to 10% on the SP ன்னு கொடுத்துருக்காங்க. So 10% அப்படின்னா 10/100 இன்ட்டு SPனா 820 இன்ட்டு 820 போட்டுக்கலாம். இப்போ டினாமீட்டரில் ஒரு 0, நியூமீட்டரில் ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு. அதே மாதிரி டினாமீட்டரில் ஒரு 0, நியூமீட்டரில் கேன்சல் பண்ணியாச்சு. மீதி நமக்கு 82 மட்டும் தான் இருக்குது. ஸோ லாஸ் வந்து நமக்கு 82 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸை நம்ம சிபி எடுத்துப்போம். சிபி இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸோட லாஸ் ஆட் பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ இதான் ஃபார்முலா நமக்கு. சிபி இஸ் ஈக்குவல் டு எஸ்பி ப்ளஸ் லாஸு. எஸ்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 820, அதை எழுதிப்போம். ப்ளஸ் லாஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் 82, அதை எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி இஸ் ஈக்குவல் டு rupees 902 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம், இஃப் த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் an article for rupees 810 is the same as loss on selling it for rupees 530, then find the cost price of the article. இப்போ செல்லிங் ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் ப்ரைஸ் வந்து 810 கொடுத்துருவாங்க. லாஸ் ஆன் செல்லிங் ப்ரைஸ் வந்து 530 கொடுத்துட்டு நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, தேர்ட் சம் சொல்யூஷன், லெட் சிபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. விற்கிற விலை அதிகமாக இருந்தால் தான் அங்கே ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ப்ராஃபிட்டை பின்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆன் எஸ்பி எவ்வளோ கொடுத்துருக்கோம் 810 கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ 810 மைனஸ் சிபி நம்ம எக்ஸ்னு எடுத்துப்போம், எக்ஸும் போட்டுப்போம். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 810 மைனஸ் எக்ஸு. அதே மாதிரி சிபி எக்ஸ்னு எடுத்துக்கலாம். லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் எஸ்பி தான் ஃபார்முலா நமக்கு. ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம சிபி எக்ஸ்னு எடுத்துருக்கோம், காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்னு எடுத்துருக்கோம், மைனஸ் லாஸ் ஆன் எஸ்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 530 கொடுத்துருவாங்க. ஸோ 530 எடுத்துப்போம். ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 530.
இப்போ ரெண்டுமே சேம் இது ரெண்டுமே சேம் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 810 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 530. அதை நம்ம ரைட் சைடு எழுதிக்கலாம். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். 810 அப்படியே போட்டுப்போம். மைனஸ் 530 இந்த பக்கம் இருக்குது, இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 530 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இங்கே இருக்க மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் போது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1340 கிடைக்குது. ஸோ இது ரெண்டு லைக் டேர்ம்ஸு. கோஎஃபிஷியன்ட் 1 இஸ் அண்டர்ஸ்டுட் ஹியர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. நம்ம எப்பவுமே அன்னோன்னு லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். 2x இஸ் ஈக்குவல் டு 1340. நம்ம ரைட் சைடு எடுத்துக்கலாம். எக்ஸ் எல்லாம் கீப் இட் லெஃப்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 1340. இங்கே மல்டிப்ளை 2 வந்து இந்த பக்கம் தான் டிவைட் ஆகிடும். ஸோ நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ 1 2s are 2, 6 2s are 12, பேலன்ஸ் 1 வரும். 7 2s are 14, 0 அப்படியே சேர்த்துப்போம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 670. நம்ம எக்ஸை நம்ம என்ன எடுத்துருக்கோம், காஸ்ட் ப்ரைஸ் சிபின்னு எடுத்துருக்கோம். சிபி இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 670 இஸ் ஆன்சர். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 670 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. If the selling price of 10 rulers is the same as the cost price of 15 rulers, then find the profit percentage. இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர் 10 ரூலரை விற்கிற விலைக்கும் சேம் அஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர் வாங்குற விலைக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, சேம் சொல்லிட்டாங்க. நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபோர்த் சம் சொல்யூஷன். தட் சிபி ஆஃப் 1 ரூலர் நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். சிபி ஆஃப் 15 ரூலர்ஸ் அப்படிங்கும்போது 15x. ஓகே, 1 ரூலர் நம்ம எக்ஸ்னு எடுக்கும்போது 15 ரூலர்ஸ்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். 15 into x 15x. ஸோ எஸ்பி ஆஃப் 10 ரூலர்ஸ் ஈக்குவல் டு சிபி ஆஃப் 15 ரூலர்ஸ் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ரெண்டு சேம் சொல்கிறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸும் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கோம், 15x. இப்போ இது எல்லாமே ஈக்குவல். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் ஈக்குவல் டு 15x அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் இஸ் ஈக்குவல் டு 15x டிவைட் பை 10 ஆயிடும். ஓகே, 1 ரூலர் கேட்கும்போது 10 ரூலர் வந்து 15xனா 1 ரூலர் அப்படின்னா நம்ம 10 டிவைட் பண்ணிக்கணும். 15x by 10. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கொஸ்டினில் கேட்குறேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. இதான் நமக்கு இப்போ ஃபார்முலா. ஸோ எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஸ்பியில் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் என்னென்னு கிடைச்சிடும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைட் பை சிபி இன்ட்டு 100. இது நமக்கு ஃபார்முலா. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே நம்ம செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, நம்ம 1 ரூலர் எவ்வளோனா 15x by 10. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் வந்து 15x by 10 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். மைனஸ் சிபி நம்ம என்ன எடுத்துருக்கோம், சிபி ஆஃப் 1 ரூலர் எவ்வளோ எடுத்துருக்கோம், நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். மைனஸ் எக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டிவைட் பை சிபி நம்ம அதே சிபி தான். ஸோ எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். டிவைட் பை எக்ஸ் போட்டுக்கலாம் இன்ட்டு 100%. ஓகே, இப்போ நம்ம நியூமரேட்டர் மட்டும் நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். 15x by 10, இங்கே 1x இருக்கும். ஸோ இது 10ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 15x minus 10 டிவைட் பை 10 இருக்கும். அந்த 10ஓட எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10x வந்துடும் இன்ட்டு 100. ஓகே, 100%. இப்போ இது 15xல 10x போச்சுன்னா நமக்கு 5x வந்துடும். ஓகே, 5x டிவைட் பை 10x அப்படியே போட்டுப்போம் இன்ட்டு 100%. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 1 5s are 5, 2 5s are 10. ஸோ 1 2s are 2, 5 2s are 10. இந்த 0 அப்படியே போட்டுக்கும். கொஸ்டினில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 50% ஆன்சர். ஓகே, next 5th sum and 6th sum homework. Next question number 7. Find the unknown x, y and z. So 3 subdivisions கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் பார்க்கலாம். நேம் ஆஃப் த ஐட்டம் புக்கு, மார்க்கெட் ப்ரைஸ் ₹225, செல்லிங் ப்ரைஸ் x, டிஸ்கவுண்ட் 8%. இப்போ புக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம செல்லிங் ப்ரைஸ் எக்ஸ் வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 7th sum சொல்யூஷன். எம்பி அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த புக் இஸ் ஈக்குவல் டு ₹225 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் டிஸ்கவுண்ட் 8% கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எஸ்பினா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் நம்ம 8% ஆஃப் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எஸ்பி என்னன்னு கிடைச்சிரும், செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கிடைச்சிரும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸை நம்ம 225 எடுத்துக்கலாம். மைனஸ் மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 8/100 அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் 225 இன்ட்டு 8/100 போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 225 80 மல்டிப்ளை பண்ணுறேன் நம்ம 1800 டிவைட் பை 100 போட்டுப்போம். ஓகே, இப்போ 20 கேன்சல் ஆகும். 225லேருந்து 18 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 207 கிடைக்குது. ஓகே, இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு எடுத்துப்போம். எக்ஸ் அப்படியே தான் ரைட் சைடு வச்சுட்டே வரும். ஸோ நம்ம எப்பவுமே அன்னோன் வேரியபிளை எக்ஸ் லெஃப்ட் சைடு வச்சுக்குவோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 207 ரைட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 207 அப்படின்னா எக்ஸை நம்ம செல்லிங் ப்ரைஸ் எடுத்துருக்கோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 207 இஸ் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் ஆன்சர். செல்லிங் ப்ரைஸ் தான் கொஸ்டினில் கேட்குறாங்க, கண்டுபிடிச்சோம். ₹207 இஸ் ஆன்சர். 7th sum செகண்ட் சப்டிவிஷன். நேம் ஆஃப் த ஐட்டம் எல்இடி டிவி, மார்க்கெட் ப்ரைஸ் ஒய், செல்லிங் ப்ரைஸ் ₹11,970, டிஸ்கவுண்ட் 5%. ஸோ எல்இடி டிவியோட செல்லிங் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துறாங்க. நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே,
7th sum second subdivision solution. Let MP அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் எல்இடி டிவி இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேல்யூ மார்க்கெட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 11,970 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 5%. ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 5% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 5% டிஸ்கவுண்ட் அது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்ம எஸ்பி என்னன்னு கிடைச்சிடும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் 5% ஆஃப் எம்பி இஸ் ஈக்குவல் டு எஸ்பி. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம என்ன எடுத்துக்கோம், ஒய்னு எடுத்துக்கோம். மைனஸ் 5%னா 5/100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸை ஒய்னு எடுத்துக்கோம் இன்ட்டு ஒய் போட்டுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இப்போ 5 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5s are 5, இங்கே 2 5s are 10 டினாமேட்டரில் அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 1/20 ஒய். ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்துப்போம். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே டினாமேட்டர் 1, ஸோ மேலேயும் கீழே 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஒய் இன்ட்டு 20னா 20 ஒய்னு எடுத்துக்கணும். 20 ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஒய்னா ஒய். ஓகே, ஸோ டினாமேட்டர் 20 இருந்துக்கும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் வந்து கொஸ்டின் கொடுத்துருவாங்க 11,970. ஸோ 11,970 அப்படியே எழுதிப்போம். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 20 ஒய்லேருந்து மைனஸ் ஒய்யை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 1 இஸ் அண்டர்ஸ்டுடிய சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 19 ஒய் கிடைக்கும். டினாமேட்டர் 20 அப்படியே போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 11,970 அப்படியே எழுதிப்போம். ஸோ ஒய் மட்டும் தான் நமக்கு தேவை, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் தேவை. ஒய் அலோன் கீப் இட் லெஃப்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு 11,970. இங்கே இருக்க டினாமேட்டரில் இருக்குது இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும் இன்ட்டு 20 ஆகும். மல்டிப்ளைல இருக்க டினாமேட்டருக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதில் இருந்து ஃப்ராக்ஷன் நம்பர் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 90 டினாமேட்டருக்கு வந்துடும். ஓகே, இப்போ இது நம்ம இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 11,970 19ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, 11,970 19ஆல் டிவைட் பண்ணும்போது 19 டேபிள் சொல்லணும். 6 19 சார் எவ்வளோனா 114, அது கீழே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 9ல் 4 போச்சுன்னா 5. அடுத்த நம்பரை இறக்கிப்போம். 7 57ல் எவ்வளோ 90s இருக்குன்னு பார்ப்போம். 19 3s are வந்து 57. ஸோ 0 கடைசியில் ஒரு 0 மேலே போட்டுக்கணும். ஸோ 630. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 630 இந்த இன்ட்டு 20. இங்கே 20 நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் இருக்கும், அந்த 20 போட்டுப்போம். ஸோ இதனை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12,600 கிடைக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 12,600 இஸ் ஆன்சர். ஓகே, இது இஸ் ஆன்சர். 7th sum third subdivision homework. This video we have seen exercise 4.2 part 1 1 to 7 sums. Next video we will see exercise 4.2 part 2 8 to 15 sums. Thank you students.